டி.எம். கிருஷ்ணா எனும் கலைஞனின் திறமை எவராலும் மறுதலிக்க முடியாது. அரசியலில் மத நம்பிக்கைகளை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம். விரிந்த மானுட பார்வையை, வெறுப்பை விலக்கி சக மனிதரை அரவணைக்கும் பண்பே இன்றைய தேவை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். முன்னதாக கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்புகளும் ஆதரவுகளும் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. வேடந்தாங்கல் பறவை போல அன்புமணி ராமதாஸ் அடிக்கடி கூட்டணியை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேர்தலில் கூட்டணி மாறிக்கொண்டிருப்பவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அது மட்டுமில்லை, பாஜகவுக்கு 0 மதிப்பெண் கொடுப்பதாக சொன்னவர் பெரியவர் ராமதாஸ் இப்போது அதே கட்சியின் கூட்டணியில் இணைந்து வெற்றி பெறுவதாக சொல்கிறார். ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கூட்டணியில் இணைகிற கட்சிதான் பாஜக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கெஜ்ரிவால் எழுதிய கடிதத்தை நான் வாசிப்பதாக தெரிவித்துள்ளார். நான் சிறைக்குள் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் நாட்டுக்காகவே சேவை செய்வேன். நான் பல போராட்டங்களை முன்னெடுத்துள்ளேன். தொடர்ந்து இயக்கங்களை முன்னெடுப்பேன். எனவே இந்த கைது என்னை வியப்பில் ஆழ்த்தவில்லை. உங்களின் மகனாகவும் சகோதரனாகவும் இருக்கும் நான் இரும்பினால் செய்யப்பட்டவன். நான் மிகவும் வலிமையானவன். உங்களிடம் முன்வைக்க எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கிறது. கோயிலுக்கு சென்று எனக்காக கடவுளின் ஆசீர்வாதத்தை கோருங்கள். இந்த தருணத்தில் ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். என்னை கைது செய்திருப்பதால் நீங்கள் பாஜகவினரை வெறுக்காதீர்கள். அவர்களும் நமது சகோதரர்கள்தான் என்று கெஜ்ரிவால் உருக்கமாக பேசியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை அலுவலகத்தை கட்சியினர் அணுக முடியாதபடி சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட இருப்பதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலை மதுபான ஊழலின் மன்னன் என்று அமலாக்கத்துறை விமர்சித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அக்கட்சி இந்த வழக்கில் தொடர்புடைய அரபிந்தோ பார்மா உரிமையாளர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அளித்த பணம் பாஜகவுக்கு சென்றது என்று பதிலடி கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் டெல்லி முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார். அண்ணாமலை தயாரா? தயார் என்றால் நேரம், நாள், இடம் குறியுங்கள், வருகிறேன் என்று கோவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சவால் விடுத்துள்ளார். டெல்லி மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் கடந்த 15ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகளும் பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியின் எம்எல்சியுமான கே. கவிதாவின் காவல் வரும் மார்ச் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அதானிக்கு எதிராக கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்ற வழக்கு தொடர்பாக கொல்கத்தாவில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி மகிவா மொய்த்ராவின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சனிக்கிழமை சோதனை நடத்தினர். கேள்வி எழுப்ப லஞ்சம் பெற்ற வழக்கில் அனைத்து அம்சங்களையும் விசாரிக்க சிபிஐக்கு லோக்பால் ஆணையம் கடந்த 15ஆம் தேதி உத்தரவிட்ட நிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இமாச்சல பிரதேச காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 6 பேரும் பாஜகவில் இன்று இணைந்துள்ளனர். இதனிடையே குஜராத் பாஜக வேட்பாளர்கள் 2 மக்களவை தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இசை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த போது அரங்கில் பயங்கரவாதிகள் வெள்ளிக்கிழமை துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் பலியானோரின் எண்ணிக்கை 115ஆக அதிகரித்துள்ளது. எஸ்ஐ பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இருப்பினும் அதன் நம்பகத்தன்மை இன்னும் அரசு தரப்பில் உறுதிப்படுத்தப்படவில்லை. சமீப காலங்களில் ரஷ்யாவில் நடந்த மிக மோசமான பயங்கரவாத தாக்குதலாக இது அறியப்படுகிறது. இந்த தாக்குதலை அறிந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக கண்டித்துள்ளார்.
ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ தாக்குதல் குறித்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இம்மாத தொடக்கத்திலேயே மாஸ்கோவில் ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் நடத்த சதி செய்யப்படுவதாகவும், குறிப்பாக இசை நிகழ்ச்சியை குறிவைத்து சதி செய்யப்படுவதாகவும் ரஷ்ய அதிகாரிகளுக்கு அமெரிக்க அரசு தகவல் அளித்தது. தீவிரவாத சதி செயல்களை பற்றி தகவல் கிடைத்தால் அதை நாடுகளுடன் பகிர்வதை கடமையாக கொண்டு அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார்.